everyone, welcome to my channel. நம்ம வந்து இந்த வீடியோல problem solving and Python programming இந்த சப்ஜெக்ட் பத்தி தான் பார்க்க இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து யூனிட் 1 அதனுடைய சிலபஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ GE3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கான எல்லா வீடியோவும் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த பிளேலிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து சிலபஸ் ஓவர்வியூ, அதாவது யூனிட் 1 சிலபஸை ஓவர்வியூ பண்ண போகிறோம். ஸோ ஏன் இந்த சிலபஸ் ஓவர்வியூ வீடியோ போடுறேன், என்ன பர்பஸ்க்காக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலபஸ் ஒரு யூனிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த யூனிட்டுக்குள்ளே இருக்கிற டாபிக்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூவும் பார்த்துட்டோன்னா இந்த யூனிட் இப்படி தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து யூனிட் 1 சிலபஸ் பார்த்துடலாம். யூனிட் 1 டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங். இதுதான் யூனிட் 1 டைட்டில். ஸோ இப்போ யூனிட் 1 அதாவது இப்போ இருக்கிற 2021 ரெகுலேஷன் வித் கம்பேர்டு வித் ரெகுலேஷன் 17, அதாவது 2017 ரெகுலேஷனோட கம்பேர் பண்ணும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் ஆர் சேம். ஒன்லி 1 or 2 டாபிக்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து டிஃபர் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் அதில் இருக்கிற நம்ம நோட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிட் 1 இருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங்கிற டாப்பிக்கில் நமக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் பற்றின விஷயங்கள் வரும். அதாவது கம்ப்யூட்டரோட எப்படி ப்ராசஸ் நடக்கும், கம்ப்யூட்டரோடைய பார்ட்ஸ் எப்படி, அதோட காம்போனன்ட்ஸ், ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் எப்படி யூஸ் ஆகும், இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் கீழே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ கம்ப்யூட்டேஷன் அந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதை மாதிரியான விஷயங்கள் வரும். அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது அல்கோரிதம்னா என்ன, ஸோ எந்த இடத்துல நம்ம அல்கோரிதம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த டாப்பிக்கில் வரும். அண்ட் அதுலேயே பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்கோரிதம். இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்கோரிதத்துக்கு கீழே வந்து நமக்கு சப் டாபிக்ஸாக ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். ஸ்டேட், கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் சப் டாபிக்ஸாக வரும். அண்ட் அனதர் ஒன் இஸ் நொட்டேஷன்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து நொட்டேஷன். ஸோ இதுக்குள்ளே நமக்கு வந்து சூடோ கோட், ஃப்ளோ சார்ட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இதெல்லாமே வரும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த நொட்டேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து அல்கோரிதமிக் ப்ராப்ளம் சால்விங். ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்கோரிதம். ஒரு அல்கோரிதம் எப்படி டெவலப் பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அதுன்னு பார்ப்போம். அதில் சப்டாபிக்ஸை நம்ம வந்து ஐட்ரேஷன் அண்டு ரிகர்ஷன் பார்ப்போம். இதெல்லாம் தியரட்டிக்கல் பார்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கு கீழேயும் நமக்கு ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ்னால் இந்த இருக்கிற ப்ராப்ளம் மோஸ்ட்லி நம்ம லேப் ப்ரோக்ராம்ஸாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஃபைண்ட் மினிமம் இன் அ லிஸ்ட்டு. ஸோ ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற லிஸ்ட்டில் மினிமம் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அ கார்டு இன் அ லிஸ்ட் ஆஃப் ஷார்ட்டட் கார்ட்ஸ். ஸோ அந்த கார்ட்ஸ் விளையாடுவோம் பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு ப்ராப்ளம். அண்டு கெஸ் அண்ட் இன்டீஜர் நம்பர் இன் அ ரேஞ்ச். ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்டீஜர் நம்பர் கெஸ் பண்ணி அது ஒரு கேம் மாதிரி இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா டவர்ஸ் ஆஃப் ஹனாய் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ஸ். ஸோ இந்த டவர்ஸ் ஆஃப் ஹனாய் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஸோ ஈஸியாக இருக்கும், பட் அதை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சின்ன குழந்தைங்க விளையாடுற கேம் மாதிரி தான் இருக்கும் இந்த டவர்ஸ் ஆஃப் ஹனாய். ஸோ மோஸ்ட்லி இந்த யூனிட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஃபுல்லாகவே ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ சிம்பிளான டாபிக்ஸ் அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. ஸோ ஈஸியான டாபிக் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் பார்த்தா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த யூனிட் ரொம்ப ஈஸியானதாக இருக்கும், படிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 16 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் பார்த்து ஃபஸ்ட் யூனிட்டை நல்லா படிச்சுக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.